தருமபுரி அருகே மனைவியின் தங்கையின் தலையில் கல்லை போட்டு தாக்கி மயக்கமடைய செய்து உயிருடன் புதைத்த அக்கா கணவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். கொலையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட்டதாக நினைத்து வீட்டில் பதுங்கியிருந்த நபர் வசமாக சிக்கியது எப்படி? அக்கா கணவரால் உயிருடன் புதைத்து கொல்லப்பட்ட பெண்ணை ஜேசிபி இயந்திரத்தால் தோண்டி எடுக்கும் பகீர் காட்சிகள் தான் இவை. மச்சினிச்சியை கொலை செய்துவிட்டு தப்ப முயன்ற அக்கா கணவரை போலீசார் கொத்தாக தூக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் இண்டூர் அருகே ஒசஅள்ளி புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான அனுமந்தன். கட்டட மேஸ்திரியான இவரது மனைவி முனியம்மாள். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் முனியம்மாளின் தங்கை ராஜேஸ்வரி அனுமந்தனின் தம்பி முறை உறவு கொண்ட பிரபு என்பவரை திருமணம் செய்துள்ளார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஒசஅள்ளி கிராமத்தில் 8 ஆண்டுகளாக அக்கா தங்கை இருவரும் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜேஸ்வரிக்கும் அக்காவின் கணவர் அனுமந்தனுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வருகின்றனர். இந்நிலையில் சம்பவத்தன்று தடவாயடி கிராம பகுதியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரட்டு பகுதிக்கு தனிமையில் வருமாறு ராஜேஸ்வரியை அழைத்துள்ளார் அனுமந்தன். ராஜேஸ்வரியும் தனது 2 சக்கர வாகனத்தில் கரட்டு பகுதிக்கு சென்று அக்கா கணவரான அனுமந்தனை தனிமையில் சந்தித்துள்ளார். ஆரம்பத்தில் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற ஆத்திரம் தலைக்கேறிய அனுமந்தன் மச்சினிச்சியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அவர் அருகில் கிடந்த கல்லை எடுத்து மச்சினிச்சியின் தலையிலேயே தாக்கியுள்ளார். இதில் மயங்கி விழுந்த ராஜேஸ்வரி உயிரிழந்து விட்டதாக நினைத்திருக்கிறார் அனுமந்தன். உடனே யாரும் பார்ப்பதற்குள் அவரை புதைத்து விட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்த அவர் அருகில் இருந்த பள்ளத்தில் அவரை தள்ளிவிட்டுள்ளார். பின்னர் தான் ஓட்டி வந்த டிராக்டரில் இருந்த மண்ணை அந்த பள்ளத்தில் கொட்டி மயக்கத்தில் இருந்த ராஜேஸ்வரியை உயிருடன் புதைத்திருக்கிறார். ஒரு கொலையை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைத்து விட்டோம் என்ற நினைப்பில் அங்கிருந்து சென்றிருக்கிறார் அனுமந்தன். ஆனால் கரட்டு பகுதியின் அருகே வயல்வெளியில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் நவீன 2 CCTV கேமராக்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பது அனுமந்தனுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. தூரத்தில் இருந்தே கரட்டு பகுதியில் என்ன நடக்கிறது என்பதை கண்களால் ஜூம் பண்ணி பார்த்தவர்களுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபொழுது அங்கிருந்த பள்ளத்தில் அரைகுறையாக மண் கொட்டியிருந்ததை பார்த்து சந்தேகம் மேலும் படுத்துள்ளது. உடனடியாக இண்டூர் காவல் நிலையத்திற்கு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜேசிபி உதவியுடன் அந்த இடத்தை தோண்டி எடுத்த பொழுது ராஜேஸ்வரி இறந்த நிலையில் இருந்ததை பார்த்து அதிர்ந்து போயினர். உடனடியாக ராஜேஸ்வரி உடலை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தப்பிச் சென்று வீட்டில் பதுங்கியிருந்த அனுமந்தனை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மச்சினிச்சியை தலையில் கல்லை போட்டு தாக்கி உயிருடன் இருக்கும் பொழுதை புதைத்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.